ஹாய், வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா, மீன் குழம்பு பண்ண போகிறோம். என்ன மீன் குழம்புனா முசல்பாறை மீன் வச்சு குழம்பு பண்ண போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு என்ன செய்முறைன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, புளி கரைச்சல், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சல், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, பூண்டு, கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய். இதான் முசல்பாறை மீன். 1 கிலோ இருக்கும் மீன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், அரைப்பதற்கு தக்காளி, வெங்காயம். இப்போது இந்த தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப வதக்க வேணாம், லேசாக வதக்கி அது கூடயே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ அதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், 1 கிலோ மீன் குழம்புக்கு, 1 கிலோ மீனுக்கு. தக்காளியும் 3 சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, ரொம்ப ஓவராக செவக்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். நம்ம ஆற வச்சு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி அரைச்சி செஞ்சுக்கிறேன். இந்த குழம்பு நம்ம தோசை, இட்லியோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது திக்காக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 கிலோவுக்காக 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன். சரி, நல்லா வதக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன செய்முறை மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், உங்களுக்கே தெரியும். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்குனதை ஆற வச்சாச்சு. இப்போ வேற ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இதுக்கு 2 குழிக்கரண்டி இருக்கணும். ஏன்னா மீன் குழம்புனா ஆயில் இருக்கணும். ஆயில் ஊற்றி ஆயில் சூட ஆயிடுச்சு. இப்போ கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கட்டும். வெங்காயம் நல்லா செவந்துச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்குனதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இடித்து வச்சுருக்கேன் பூண்டு, ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு தக்காளியும் நல்லா செவந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அந்த ஜாரை கழுவின தண்ணி தான் ஊற்றிருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, அந்த சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை போட்டால் தீ ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது, மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் கம்மியாகவே தீ கம்மியாகவே வச்சுருங்க. வச்சுட்டு மீன் வேகட்டும். இப்போது நல்லா கொத்தமல்லி தூவிக்கலாம். பத்து நிமிஷம் வேகட்டும் மீன். இப்போ திறந்து பார்க்கலாம். மீன் பாருங்கள் உடையாமல் இருக்குது, நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். முசல்பாறை மீன் குழம்பு செஞ்சாச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.